இந்த பைரவி வந்துட்டு ஆல்ரெடியே அவங்களோட அதாவது சேட்டை எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்ம கார்த்திக் இப்போ ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காரு. இது நார்மல் விஷயமா இருந்தா பரவால்ல. இப்போ நம்ம பிரியாவ வந்து இப்ப என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனவங்களுக்கு, அங்க வந்து இப்ப என்ன இன்னும் என்னென்னலாம் இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லணுமோ, அந்த மாரி வந்து இப்ப என்ன நம்ம பிரியாவ பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கார்த்திக் வந்துட்டு யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசுற ஒரு மனநிலைமையிலும் இல்ல. வீட்ல உட்கார்ந்துட்டு வந்து இப்ப என்ன இப்போ கதறிக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரியா எங்க போயிருப்பாங்க? என்ன ஆயிருப்பாங்க? அப்படின்றமா வந்து சொல்லி. ஆனா கடைசி வரைக்கும் வந்து இப்ப இப்போ அவங்க வந்து கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு பேய் அறைஞ்ச மாரி இருக்கிறத வந்து பார்த்த உடனே நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. சீக்கிரமா அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அஞ்சலி வந்து நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமயே நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பைரவி, அஞ்சலி இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது இவங்களுக்கு சாதகமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயம்லாம் நடக்கும்போது, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய நம்ம கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. ஆனா அந்த ஒரு பிளானுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு நம்ம கார்த்திக்க மறுபடியும் உசுப்பேத்தி விட்டு, இப்போ அந்த விஷம் குடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக வைக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட சீரியஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு, சீக்கிரமா இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதன்படி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா அஞ்சலிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரியா மாஸ் என்ட்ரி வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியம் வந்துட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிடலாம். நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. வேற வழி இல்ல. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தெளிவா வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த பைரவிய கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடிய நாள் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே சமயம் இப்போ கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷத்த குடிக்கிறதுக்காக போய் கடைசியில அவங்கள காப்பாத்த மாரி ஒரு ஆக்டிங்க போட்டு, இல்ல நான் விஷத்த குடிச்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு பிடிவாதமா இருந்துட்டு இருக்கும்போது தான் பிரியா மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கோட கையில இருந்து விஷத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. என்னடா அது பிரியா இங்க எப்படி வந்தாங்க? என்ன ஏது? அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு பிரியாவோட சாப்டர க்ளோஸ் பண்ணி கிளம்ப சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த அஞ்சலி கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பிரியா கிளம்பி போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா இருந்துட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்கு. அதாவது கார்த்திக் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு மெசேஜ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரியா இருந்துட்டு இங்க கிளம்பி வந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க போறாங்க. நம்ம கார்த்திக்க கல்யாணம் பண்ண தான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா அஞ்சலியோட சுயரூபம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலிய உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்த எல்லாருக்குமே சொல்ல போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.